ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீனட் சட்னி. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு சொல்கிறேன். பீனட், அதுக்கு ஈக்குவலாக தேங்காய், துருவின தேங்காய் எடுத்திருக்கேன் நான். உப்பு, புளி, பூண்டு, கருவேப்பிலை, 4 பச்சை மிளகாய். இதெல்லாம் அரைக்கிற ஜாமான். இதெல்லாம் அரைக்கணும் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்கிறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரே ஒரு வரமிளகாய், கருவேப்பிலை, பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம். அதெல்லாம் தாளிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போது அரைக்க வேண்டிய ஜாமானை எல்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். உப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, இதெல்லாம் போட்டுக்கலாம். பீனட் ஆட் பண்ணுறேன் இப்போது. நெக்ஸ்ட்டு தேங்காய் ஆட் பண்ணுறேன். புளியை நம்ம அப்படியே டைரெக்டாக ஆட் பண்ண வேண்டாம், அதில் டஸ்டெல்லாம் இருக்கும். ஸோ ஊற வச்சுட்டேன் நான். அதை அரைக்கும்போது அந்த வாட்டரை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டஸ்டெல்லாம் கீழே போயிடும். ஒன்லி வாட்டரை மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். இப்போது அரைச்சி ரெடி ஆயிடுச்சு. அதை ஒரு பாத்திரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். அரைச்ச சட்னியை அதே டைமில் இன்னொரு சைடு நான் தாளிக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சிட்ருக்குது. இப்போது காஞ்சிருச்சு. நம்ம அதில் தாளிக்க வேண்டிய சாமானையெல்லாம் போட போகிறோம். சட்னியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கட்டியாக இருந்தாலும் தோசைக்கு, இட்லிக்கு நல்லா இருக்காது. தோசை, இட்லி, சாதம் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா. இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு. தாளிக்கிற ஜாமானெல்லாம் போடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அது பொரிஞ்ச உடனே ஒரு வரமிளகாய், அப்புறம் கருவேப்பிலை, நெக்ஸ்ட்டு பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். பொன்னிறமாக நல்லா ஃப்ரை ஆகணும். எவ்வளோ ஃப்ரை ஆகுதோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு சட்னி. இந்த வெங்காயம் தான் இந்த சட்னியோட ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட்டை ஜாஸ்தி பண்ணி கொடுக்குறதேமோ. இது எங்கள் ஊரில், நாங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில், அங்கே ரொம்ப ஃபேமஸ் இந்த சட்னி. இது சாதத்துக்குமே இந்த சட்னி சூப்பராக இருக்கும். இந்த வெங்காயம் போட்டு தாளிக்கிறது தான் இந்த சட்னிக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குற ஒரு விஷயமே. தாளித்ததை எடுத்து இப்போது சட்னியில் ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது தோசைக்கு, இட்லிக்கு, சூடாக சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்டை என்னோடய சேனலில் எழுதுங்க.